10 சப்பாத்தி தோசை சாப்பிட்டாலும் பத்தாது. சம்மரில் இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு வானலில் 10 பூண்டை வறுத்து எடுத்து ஒரு பவுலில் மாற்றிட்டு, அதே வானலில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடானதும் ஒரு 10 பச்சை மிளகா கூடவே 1/4 கிலோ அளவுக்கு பழுத்த தக்காளி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. வதங்கின பிறகு இதோட சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே குக் பண்ணிக்கங்க. தக்காளி பச்சை மிளகா புளி எல்லாம் வதங்கி சாஃப்டானதும் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி ஆற வச்சுடுங்க. இப்போ இதோட சேர்க்கறதுக்கு 200 ml தயிரை நல்லா அடித்து விட்டு கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கே ஆறின தக்காளி பச்சை மிளகா புளி எல்லாத்தையும் மிக்ஸர் ஜாரில் மாற்றிங்க. வறுத்தெடுத்த பூண்டையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்து தண்ணி சேர்க்காம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்ததை தயிரில் சேர்த்து கலந்து அந்த தயிருக்கு தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு வரமிளகா, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் தயிரோடு சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை சப்பாத்தி பூரியோடு நீங்கள் அப்படியே சேர்த்து